ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். 63 நாயன்மார்களிலே இன்று அப்போதியடிகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அப்போதியடிகள் அந்தணர் குலத்தைச் சார்ந்தவர். பிறந்த மாதம் தை, நட்சத்திரம் சதயம், பிறந்த இடம் திங்களூர், முக்தித்தலம் திங்களூர். அப்போதியடிகள் சோழ நாட்டில் திங்களூரில் வசித்து வந்தவர். மிகுந்த சிவபக்தரான இவர் 63 நாயன்மார்களுள் முதன்மையான நால்வருள் ஒருவரான திருநாவுக்கரசு நாயனார் காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். திருநாவுக்கரசர் சைவ சமய வளர்ச்சிக்கு ஆற்றிய பணிகளையும் அதனால் அவருக்கு நேர்ந்த துன்பங்களையும் அவற்றையெல்லாம் இறை நம்பிக்கை துணை கொண்டு வெற்றிகரமாக கடந்ததையும் கேள்விப்பட்டு அவர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். இதுவே அவரை ஒரு நாயனாராக மதிக்கப்படும் அளவுக்கு உயர்த்தியது. திங்களூருக்கு ஒரு முறை சென்றிருந்த திருநாவுக்கரசர் அப்போதியடிகளின் இல்லம் சென்றார். அப்போதியடிகள் பெரும் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்று அமுதுண்டு செல்லுமாறு வேண்டினார். அமுது பரிமாற இலை கொண்டு வரச் சென்ற அப்போதியடிகளின் மூத்த மகன் பாம்பு தீண்டி இறந்து விடுகிறான். சிவனடியாரின் திருவமுதுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று கருதி மகனின் உடலை மறைத்துவிட்டு அப்பரை உணவு உண்ண வருமாறு அழைக்கின்றார் அப்போதியடிகள். திருநாவுக்கரசரும் மூத்த மகன் எங்கே என்று வினவினார். வேறு வழியின்றி உண்மையை உரைத்தார் அப்போதியடிகள். அப்போதியடிகள் அன்பில் மனமுருகிய திருநாவுக்கரசர் திருப்பதிகம் பாடி அப்போதியடிகளின் மகனை உயிர்ப்பித்தார்.